இது யார் எழுதுனாங்களோ ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இந்த நாடகத்தையும் பாத்துருங்க. ஓ மை காட், இதை யார் எழுதுனது? யார் இதை எழுதுனது? 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. அன்னைக்கு அப்படிதான் பிராங்க் பண்றேன்ற பேர்ல முடிய கட் பண்ணாங்க, என்னை அழுக வரைக்கும் வச்சிருக்காங்க. ஐயோ, குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். லெட்டரை இப்ப படிக்கல, இவங்க எல்லாம் படிச்ச சார். அப்பவே நான் வந்து இது தப்பு அப்படின்னு நான் எந்திரிச்சு நின்னு மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வசம் அடுப்பங்கரைக்குள்ள தப்பு இது தப்பு அப்படின்னு நான் எந்திரிச்சு நின்னு வெளியே தள்ளிவிட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு என்ன கன்வே பண்றாங்க. தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 53 அண்ட் எபிசோட் 54 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஆரம்பிக்கும் போதே வீணாவுடைய கிரிஞ்சு கனல் இருந்தா ஆரம்பிக்கவே செய்யறாங்க. அந்த புள்ள காலையிலேயே போயிட்டு போர்டில் ஏதோ எழுதிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டுலாம் இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா தர்மலிங்கம் வசந்தி லவ்வா, இன்னொரு பக்கம் குட்டி வார்டன் வந்து குட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருந்துச்சு. இந்த மாதிரி லூசுத்தனமா பண்றதுக்குலாம் வெளியிருந்து மக்கள் பார்த்துட்டு பயங்கரமான ஆதரவுலாம் கொடுப்பாங்க, வீணாக்கு ஃபயர்லாம் விடுவாங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஆனா பாக்குற நமக்கு தான் அது பண்றதெல்லாம் கிரிஞ்சா இருக்குன்னு தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்கேருந்து பிரச்சனை வந்து வீணா ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டா தெரியாம எம்மள அலகேஷன்லாம் வைக்காதீங்க சார் அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு இடத்துல பார்த்தா சபரி திவ்யாலாம் வந்து இங்க ஏதோ எழுதி வச்சிருந்தாங்களே ஒரு பேப்பர், அது எங்கன்னு சொல்லி கேட்டா அதையுமே வியானா தான் வந்து எழுதி கொடுக்காங்க. அது என்ன லெட்டர்னு சொல்லி பார்த்தா அதுல வந்து வசந்தி தர்மலிங்கம் லவ் ஒளிக அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்கு. ஆனா கேட்டா நான் எழுதல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ரூம்குள்ள பாத்தீங்கன்னா தர்மலிங்கத்துக்கும் வசந்திக்குள்ளேயும் ஒரு லவ் கண்டென்ட் ஓடிட்டு இருக்கு. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத பதிவு பண்றதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி மாண்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருந்தாங்க. தர்மலிங்கம் ஒளிகன்னு நான் எழுத மாட்டேன். இன்னொரு பக்கம் வியானா வந்து எதுக்காக இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வியானா வந்து யாருடைய ஃப்ரெண்டு? ராணவுடைய ஃப்ரெண்டு. ராணவ் போன சீசன்ல இதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருக்கும் போது நீங்கெல்லாம் ஒரு வழியில போனா நான் வேற வழியில போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிருப்பாப்ல. ஏன்டா நீ மட்டும் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா ராணவுக்கு வந்து பயங்கரமான ஆதரவுலாம் ஒரு பக்கம் கிடைச்சிச்சு இல்லையா? அதை அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் போன சீசன்ல ராணவ் எதெல்லாம் பண்ணாப்லையோ அதே மாதிரி நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு எல்லார்கிட்டையும் போய் ட்ரிகர் பண்ணி லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வெளியே ஆதரவு வர கிடைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா வெளியிருந்து பாக்குற மக்கள் இப்ப எப்படி ரெடி ஆயிட்டாங்க? ஆல்ரெடி மிச்சர் சாப்பிட்டு ரம்யா கூட எக்ஸ்ட்ராவா ஒரு வாரம் மிச்சர் சாப்பிட்டு போட்டோம், அதனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல, பெருசா அந்த புள்ள ஸ்கிரீன்லயே வரதில்லை. ஆனா இந்த வியானா கிரிஞ்சு பண்றேன்ற பேர்ல உசர வாங்கிட்டு இருக்கு. அதனால முதல்ல இந்த மீசோ ஹாசினை பேக் பண்ணி அனுப்புங்கடான்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த நேத்து எபிசோட்ல விக்ரமும் வினோத்தும் வியானா பிடிச்சி ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா? அதனால மீசா ஆசினி என்ன பண்ணாங்கன்னா விக்ரம் கிட்ட போயிட்டு நீ என்னையே பகச்சிக்கிட்டியா, என்கிட்ட சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. கடைசி வரைக்கும் விக்ரம் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் ஐடி கார்டை எடுத்துட்டு சரி ஓகே சாரி சொல்லிட்டு இந்த ஐடி கார்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி கார்டையும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் இந்த மீசா ஆசினி இந்த வீட்டில் படக்கூடிய ஒரே ஒரு வேலை எல்லா பொருளையும் எடுத்து ஒளிச்சு வைக்க வேண்டியது. சரி ரைட், இந்த பிள்ளைக்கு மட்டும் தான் இந்த நோய் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேருக்கு அதே நோய் தான் அப்படிங்கிற மாதிரி நேத்து மீசா ஆசினி ஷூவெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கும் போது திட்டினதே விக்ரம் தான், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கடத்துல விக்ரம் அந்த வேலையை பண்ண மாட்டாருன்னு சொல்லி பார்த்தா விக்ரம் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம வார்டனுடைய சாரி எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாராம். சாரி மட்டும் இல்ல பாட்டில வர எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காராம். இதுல வார்டனோட சேர்ந்து கேம் நட போறாராம். என்ன கேம்னு சொல்லி கேட்டா ஹாட் அண்ட் கோல்ட் தான். அவங்க எப்படி காலையில அந்த ஹரிபரியில தேட ஆரம்பிப்பாங்க, ஹாட் கோல்டு கேம் விளையாடலாம்னு இருக்கும். கிட்ட போனா ஹாட்டா, தூரமா போனா கோல்டா. சோ பொருளை ஒளிச்சு வச்சது மட்டும் இல்லாம அவங்களோடயே சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம், பயங்கர ஃபன்னா கொண்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க. யோசிச்சதெல்லாம் ஓகே, ஆனா யாரை வச்சு யோசிச்சிருக்காங்கன்னு இருக்குல்ல, பார்வதி வச்சு யோசிச்சிருக்காங்க. அவங்க வாட்டர் பாட்டில் இன்னும் தேட ஆரம்பிக்கல, அதான் காலையில் சொல்லிட்டேன். ஆக மொத்தம் டாஸ்க் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் எதையாச்சும் ஒண்ணு எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியே வராம போயிட போறாரு. என்னாச்சு பிக் பாஸ் சொல்லி கேட்டா நான் அவர் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன், நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்ச பாப்போம் அப்படின்னு கேட்டாலும் கேட்பாரு போல இருக்கு. இல்ல கேக்குற என்ன பண்ணி வச்சிருக்காங்க வாங்க. அண்ட் ஒரு பக்கம் இந்த மீசோ ஆசினி பண்ற விஷயம் எல்லாம் கிரிஞ்சா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் எடிட்டருக்கு என்னமோ மீசோ ஆசினி தான் ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. அந்த புள்ள பண்ற கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணி ஒரு எபிசோட்ல போட்டு விடுறாப்புல. இப்போ கூட அந்த புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பேப்பரை கிளின்னு கிழிச்சு லிவிங் ஏரியால விக்ரம் இருக்காப்புல அவர் மேல இப்படி வீசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா எரிச்சலா தான் இருக்குது. யாராச்சும் லிவிங் ஏரியால இப்படி குப்பையள்ளி போடுவாங்களா கேட்டா ஸ்டூடெண்ட் பண்ற வேலைன்ற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. கடத்துல விக்ரம் என்ன பேப்பர்னு எடுத்து பார்த்தா டாஸ்க் லெட்டர் கூட தெரியாம அதை எடுத்து துண்டா கிழிச்சு எடுத்து வீசிட்டு இருக்காங்க. அதை பார்த்து விக்ரம் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துன்னு கத்துறாப்ல. அதுக்கு கூட வியானா பெருசா ரியாக்ட் பண்ணாம அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்காங்க. டாஸ்க் லெட்டர் வாட் தி ஹெல் வியானா
டாஸ்க் லெட்டர் யாரும் கிழிச்சு போடுவாங்களா? ஒரு பக்கம் எதையாச்சும் எடுத்து ஒளிச்சு வைக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கையில கிடைக்கிறதெல்லாம் கிழிச்சு போட வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்ப கிழிச்சது வந்து டாஸ்க் லெட்டர் அப்படிங்கிறதுனால பிக் பாஸே கடுப்பாயிருவாருன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்ட அந்த பேப்பரை எடுத்து அவங்களே ஒட்டி எடுத்து வந்தது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே ஒரு மன்னிப்பு லெட்டர் எழுதி கொண்டு வந்து மூஞ்சி கியூட்டா வச்சுக்கிறாங்களாமா. ஒரு பிக் பாஸ்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பா தான் இருக்கு. அந்த காலையிலே விக்ரம் சபரி கிட்ட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, வார்டனுடைய சாரி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒளிச்சு வச்சது மட்டும் இல்லாம அவங்க கூடயே சேர்ந்து ஒரு கேம் எல்லாம் விளையாட போறோம் அப்படிங்கறத சேர்த்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு வழியா பார்வதியுடைய சாரியை காணா அப்படிங்கிறது பார்வதிக்கு தெரிஞ்சு போய் என் சாரியை காணா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கூடவே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், நான் போய் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டேன், வந்து கொடுத்தா கெட்டுவேன், இல்லைனா எனக்கு பிடிச்ச மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சுத்த ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து அப்படியே எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா, அன்னைக்கு அப்படிதான் என்னுடைய முடியை கட் பண்ணி பிராங்க்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மேட்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ அன்னைக்கு வந்து பயங்கர ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட மாதிரியும் இவங்க அழுததை வந்து பிராங்க் பண்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேட்டா அன்னைக்கு வந்து என்ன எமோஷனலா ஹர்ட் பண்ணீங்கல, அதே மாதிரி தான் இப்பயும் ஹர்ட் பண்றீங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு அப்படிதான் பிராங்க் பண்றேன்ற பேர்ல முடியை கட் பண்ணாங்க, அப்ப என்னை அழுக வரைக்கும் வச்சிருக்காங்க. பார்வதியை பத்தி இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க கிட்ட சின்னதா ஒண்ணு கிடைச்சாலே அது ஊதி ஊதி எவ்வளவு பெருசாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்ப சாரியை காணோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கிடைச்ச உடனே அதை முடிச்சுக்கிட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க. அதுவும் சம்பந்தம் பண்ண வரல, சம்பந்தம் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்டில் பல பேருக்கு பல பொருள் காணாம போயிருக்கு. அவங்களாம் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க. சரி ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ மாதிரி விளையாடுறாங்க, நம்மளும் அவங்களோட சேர்ந்து பண்ணா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் குதர்க்கமா விளையாடும் போதே விக்ரம் என்ன பண்ணிருக்கலாம், இந்தாங்க மேடம் உங்க சாரின்ற மாதிரி கொடுத்து முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் விக்ரம் ஒரு பக்கம் வெயிட் பண்றாப்ல, இன்னொரு பக்கம் பார்வதி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்காங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல, அவங்க கிட்ட நான் எதுக்கு பேசணும், அவங்களுக்கு எதுக்கு சமைச்சு போடணும்லாம் கேட்கறாங்க. ஆக மொத்தத்துல சமைக்க கூடாது, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு கண்டுபிடிச்சு எதுவும் பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க ஒப்பாரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா கமர்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு இப்படிதான் வார்டன் காலை பிடிச்சி அமுக்கி விடுறான்ற மாதிரி சொல்றாங்க, இன்னைக்கு சாரி எடுத்து ஒளிச்சு வச்சிட்டாங்க, இப்படிலாம பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. காலை பிடிச்சி அமுக்குனாங்கன்னு சொல்றது வேற, சாரி எடுத்து ஒளிச்சு வச்சது வேற. இது ரெண்டு எப்பரா கம்பைன் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. அன்னைக்கு கால் வைக்க விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுல இருந்தே நல்லா தெரியுது அன்னைக்கு பிராங்க்ன்ற மாதிரி சொன்னது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்களா. அதை ஸ்போர்ட்டிவாலாம் எடுத்துக்கல, எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் போது பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க சமைக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவுமே மனசார சமைக்கல, டாஸ்க்குக்காக பண்றேன், அதையுமே எங்கெங்கெல்லாம் சொல்லி காட்ட முடியுமோ அதெல்லாம் சொல்லி காமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த கால் அமுக்கி விட்ட மேட்டர் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க அன்னைக்கே அதை பேசி பெரிய பிரச்சனை ஆக்கிடலாம். ஆனா அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடலான்ற மாதிரி இப்ப எடுத்து வந்து எல்லாத்தையும் சொல்றதை பார்க்கும்போது யாரா இவங்க எங்கேருந்தா முடிச்சுட்டு வந்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி இருக்குடா இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு. அந்த நேத்து பாத்தீங்கன்னா வீணா வந்து எல்லா ஷூவையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அமித் போய் கேட்டே இருந்திருப்பாப்ல. அந்த கடைசியா எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா விக்ரமே போயிட்டு பயங்கரமான அட்வைஸ்லாம் பண்ணிருப்பாப்ல, நீ டாஸ்க்குக்காக பண்றன்ற மாதிரி தெரியுது, ஆனா நீ பண்றதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவ்வளவு ப்ரொலாங் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அதே விஷயத்தை தான் இப்ப விக்ரம் பண்றாப்ல. இங்க ரம்யா சொல்றாங்க அவங்க அழுதுட்டாங்க, ஒருத்தங்க அழுகிற அளவுக்கு வச்சுக்க வேணாம், கொடுத்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அப்பயும் விக்ரம் என்ன சொல்றாப்ல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, வெயிட் பண்ண ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்ன்றாப்ல. நேத்து இந்த மனுஷன் தான் அட்வைஸ் பண்றாப்ல, பார்வதி கண்டென்ட்டுக்காகவே பண்ணிட்டு போட்டுமே, ஏதோ ஒரு சீனை கிரியேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சுல, அந்த சீனை உடனே க்ளோஸ் பண்ணி விட்டுறணும்ல. ஆனா இந்த மனுஷன் எதுக்கு வாலண்டரா பிடிச்சி அதை ப்ரொலாங் பண்ற அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் ரம்யா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே அந்த சாரியை எடுன்னு சொல்லி எடுத்து மடிச்சு கொண்டு போய் பார்வதி கையிலே கொடுக்குறாங்க. இந்தாங்க மடிச்சிட்டு இருந்தோம், நான் தான் எடுத்தேன். அந்த விக்ரம் அந்த சாரியை கொடுக்கும்போது சும்மா ஃபன்னுக்கு தாங்க பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாலுமே நீங்க பண்ற எதுவுமே பண்ணாவே இல்லை, பண்ணாலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எரிஞ்சு பயங்கரமா உடச்சிட்டுலாம் போனாங்க. அந்த மறுபடியுமே அந்த முடி மட்டும் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு என்னன்னா முடியை கட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு என்னன்னா சாரி எடுத்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடி மேட்டர் முடிஞ்சு போச்சு. அது நீங்க பிராங்க்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் பிராங்க்னு சொல்லிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதை எதுக்குடா மறுபடியும் எடுத்து வந்து பேசிட்டு இருக்க? அப்ப இன்னுமே அது உன் மனசுக்குள்ள ஆழமா இருக்குதான்ற மாதிரி தானே இருக்கு. முடியை கட் பண்றாங்க, நம்ம கேர்ள்ஸ்க்கு முடி ரொம்ப முக்கியம்ன்றது தெரியும்ல. அந்த மறுபடியுமே இந்த மீசா ஆஸ்மி தொல்லை தாங்க முடியல. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம்ல ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா கேட்டா இதுக்கு பேர் தான் கண்டென்ட் ஆமா. அண்ட் அவங்கள யாரு கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம குட்டி வார்டன் வந்து கண்டுபிடிச்சி கொண்டு போய் கிளாஸ் ரூம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுட்டு வராப்ல. அந்த டைம்ல கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வியானா கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு பேடான ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே கிடையாது, அதனால வியானாக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா வியானாக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அவங்களுக்கு மேக்கப் போட்டு விட போறோம். அந்த மேக்கப்பை அவங்க போட்டுக்க போறது கிடையாது, விக்ரம் தான் போட்டு விட போறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அண்ட் விக்ரம் இதுதான் சான்ஸ்னு சொல்லி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து மூஞ்சில எங்கெங்கெல்லாம் இருக்க முடியுமோ எல்லா பக்கம் கிறுக்கி
ஆடி விட்டாப்ல அண்ட் அவருடைய மீசையை வீணாக்கு வரைஞ்சி விட்டாப்ல. இப்பதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கம்பா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா கிறுக்கி வச்ச ரஃப் நோட்டு மாதிரி ஆக்கி விட்டாப்ல. அதை பார்த்துட்டு ஓகே இந்த மூஞ்சியோட நான் வெளியே சுத்த மாட்டேன், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, பெட்டுக்கு அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அந்த புள்ளையை தானா போய் பெட்டு கட்டில ஒளிஞ்சிக்கிச்சு. இதுக்கப்புறம் எடிட்டரே நினைச்சா கூட அந்த புள்ளையை ஸ்கிரீன்ல காட்ட முடியாது. 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க, அந்த புள்ள தொல்லை இல்லாம நம்ம இருக்கலாம். வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வரும்போது அந்த புள்ளை எழுப்பி கூட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த எஃப்ஜே சும்மா இருப்பானா, வியானா பசிக்குது வியானா வெளியே வா வியானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு இடம் விடாம எல்லா பக்கமும் தேடுறான். எல்லாத்துக்குள்ளேயும் போறேன். கடைசியில் எங்க இருக்குன்றத கரெக்டாக மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டா இந்த மூஞ்சோட நான் எப்படி வருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த புள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அந்த புள்ளையே ஒளிஞ்சா கூட இவன் விட மாட்டான் போலின்ற மாதிரி இருக்கு. டேய் போ, நான் சொல்றேன் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன் வா. அப்புறமா கிச்சன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எதுக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிச்சன் மேல கம்ப்ளைண்ட் இருக்குன்னா பேரை எழுதாம மொட்டை கடுதாச்சியை எழுதி உள்ள போடலாம், எல்லாரும் முன்னாடி அதை அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அதுல கிச்சன் மேல இருக்கக்கூடிய பிரச்சனையை விட ரூமர்ஸ் தான் அதிகமா எழுதி போட்டாங்க. அது வழக்கமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடிய வேலை தான் வச்சுக்கோங்களேன். அதை வந்து அட்ரஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல வினோத்தெல்லாம் வந்து பயங்கரமா கலாச்சிருந்தாங்க. எங்க கூட படிக்கிற வினோத்துக்கு வயசு ரொம்ப சின்னது மாதிரி தெரியல, ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. அதை அந்த மனுஷன் ரொம்ப பண்ண தான் எடுத்துக்கிட்டாப்ல. அண்ட் காலையிலே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுனால திவ்யா நீ சொல்லு நான் எழுதுறேன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, தர்மலிங்கம் சாரோட சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டு குட்டிவாடன் கையை காயப்படுத்தி தர்மலிங்கம் சாரை அவர் வசப்படுத்தி அடுப்பாங்கரைக்குள்ள அவரை வச்சு பாவப்பட்ட குட்டிவாடனை வெளியே அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல எழுதியிருப்பாங்க. அதனால குட்டிவாடன் வந்து பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க. இதை கேட்டு பார்வதி வந்து அந்த இடத்துல பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இது யாரு எழுதுனான்னு சொல்லுங்க, எல்லா கம்ப்ளைண்ட்டும் வார்டனை பார்த்தே வருது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு எழுதுனது அந்த அடுத்த லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்கூல் பையன் குமரனையும் வார்டன் வசந்தியையும் பிரிச்ச பெருமை அரோராக்கே சேரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே நம்ம வார்டன் கடந்து கக்கபுன்னு சிரிச்சிட்டு சூப்பர்ப்பா இது நல்லா இருக்குது, இது கேட்க நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கர ஃபன்னாகவும் காமெடியாகவும் அந்த டாஸ்கே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் திடீர்னு பார்த்தா எப்படி இந்த சாரி மட்டருக்கு ஒரு பூகம்பம் மாதிரி கிளம்பி வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அந்த லெட்டர் எடுத்து வந்துட்டாங்க. இதை யார் எழுதுனா அதுலயும் குறிப்பா தன்வசம் அடுப்பாங்கரைக்குள் அப்படிங்கறத திருப்பி சொல்லிருக்காங்க. அப்ப வந்து சுபிக்ஷாவுடைய கையெழுத்து மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சுபிக்ஷா நீ எழுதுனியான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா இந்த லெட்டர் நீங்க எழுதுனதா? சத்தியமா இந்த லெட்டர் யார் எழுதுனது? அண்ட் திடீர்னு பார்த்தா இதை எழுதுனவங்க ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் கொண்டவங்க, மத்தவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வசந்தி கேரக்டர்ல பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு பர்சனலா பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரையும் வச்சு கலாய்ச்சாங்க பாத்தீங்களா, அப்பவே எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டு போயிருக்கலாம். இல்ல இந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போது எனக்கு அஃபண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா தர்மலிங்கத்தோட மட்டும் சேர்த்து வச்சு பேசலையே, ஸ்டூடெண்டா இருக்கிற கமருதீன் கூட சேர்த்து வச்சு தான் பேசிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது அஃபண்ட் ஆகலையா, இது மட்டும் தான் அஃபண்ட் ஆயிடுச்சா? தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு என்ன கன்வே பண்றாங்க. சோ பார்வதி வாலண்டரா இந்த கண்டென்ட்டை வேணும்னே கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதுலயும் குறிப்பா தன்வசம் அடுப்பாங்கரைக்குள் சொல்லிட்டு அவங்களே ஒரு வாட்டி தான் சொன்னாங்க. இவங்க அந்த டாக்லெட் எடுத்து போய் ஒரு 4-5 வாட்டி படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ பிரஜன் என்ன சொன்னார்னா, திரும்ப அந்த வார்த்தையை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காதமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ஏன் சொல்ல போறேன், இங்கதான் எழுதிருக்கு தன்வசம் அடுப்பாங்கரைக்குள், அங்க எழுதிருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே பிரஜன் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே தர்மலிங்கம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அகைன் தர்மலிங்கம் வந்து ஏமாடியாத மறுபடியும் சொல்லிட்டு நீ மறுபடியும் சொல்றது தான் நல்லா இல்லமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நானா சார் வேணும்னே சொல்றேன், அதுல போட்டிருக்கு சார் தன்வசம் அடுப்பாங்கரைக்குள்ள சார் போட்டிருக்கா இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்துல ஒரே ஒரு தடவை அவங்க எல்லாம் படிச்சு காமிச்சு அதை ஃபன்னா முடிச்சிட்டு போன விஷயத்தை மறுபடியும் பேசி இவங்க தான் அதை சீரியஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. திரும்ப சொல்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல சார். கடைசி வரைக்கும் பார்வதிக்கு யாராலுமே சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமித், பிரஜன் அண்ட் பார்வதி 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அவ பிரஜன் வந்து அமித்திட்ட கேட்டாப்ல உங்களுக்கு ஏதாவது தப்பா தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கைவசம்ங்கிற வார்த்தை தப்பா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இது எப்படி இருக்குன்னா ஒயில் கார்டா நம்ம உள்ள வந்திருக்கும் போது நீங்க ஒரு வார்த்தையை விட்டீங்க. அப்ப பார்வதி என்ன சொன்னாங்க, நீங்க திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது யாரு? பார்வதி தான். ஆனா இப்போ அதே வேலையை அவங்க தான் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு. எனக்கு வெளியே ஒரு ஃபேமிலி இருக்குங்க,
நான் ஃபேமிலியோட சந்தோஷமா தாங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க என்னோட ஃபீலிங்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லும்போது கூட இங்க பாருங்க இதெல்லாம் நம்ம ஒரு கேரக்டர்ல தான் பண்றோங்கிறது உலகத்துக்கே தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் கேரக்டர்ல தான் பண்றீங்கன்றது உலகத்துக்கே தெரியும்ல, இந்த கேரக்டர் தான் கலாய்ச்சி எழுதிருக்காங்கன்றது உலகத்துக்கே தெரியும்ல, இந்த சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க கோவப்படல, நீங்க சிரிச்சிட்டு தான் இருந்தீங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும்ல. அப்படி நீங்க அஃபண்ட் ஆகிறதா இருந்தா ஸ்டார்டிங்ல உங்களை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா, அப்பவே நீங்க கோவப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கணும்ல. அதெல்லாம் உலகத்துக்கு தெரியாம போச்சாமா. ஆனா இது மட்டும் தான் உலகத்துக்கு தெரியுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரச்சனை கேட்டாப்ல ஏமா, அதாவது அந்த லெட்டர் அங்க படிக்கும் போது நீ கோவப்பட்டு இருந்தா பரவாயில்ல, நீயே சிரிச்சிட்டு தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்ல சார் தப்பு தப்பு அந்த இடத்துல சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க எதுவுமே சொல்லல, சிரிச்சிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. லெட்டரை இப்போ படிக்கல, லிவிங் ஏரியால படிச்சேன் சார். அப்பவே நான் வந்து இப்போ இது தப்பு அப்படின்னு நான் எந்திரிச்சு நின்னேன் சார். இதுல ஒரு பிரின்சிபல் பிரச்சனை என்ன பண்றாப்ல, கனிக்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து இதை படிச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கனி ஓகே சார் இப்போ படிச்சு சொல்றேன் சார் அப்படி சொல்லிட்டு லைன் பை லைன் படிச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப பார்வதி வந்து இங்க பாருங்க இதுல முழுக்க முழுக்க பர்சனல் அட்டாக் என்னதான் பண்ணிருக்காங்க, இதுல நான் தான் ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பர்சனல் அட்டாக்னு எங்க வருது, இதுல ஹர்ட் ஆகிறதுக்கு என்ன இருக்குன்னு ஒண்ணுமே சத்தியமா புரியவே இல்லையே. இப்போ இதெல்லாம் வந்து இவங்க வசந்தின்ற கேரக்டர்ல பேசுறாங்களா இல்ல பார்வதின்ற கேரக்டர்ல பேசுறாங்களான்னு தெரியல. அந்த மொட்டை கடிதாசி முழுக்க முழுக்க வசந்தி தர்மலிங்கம் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசியிருந்துச்சு. இதை இன்னைக்கு பேசல, 3 நாளா பேசிட்டு இருக்காங்க பொழுதுக்கு. அன்னைக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு திடீர்னு எப்படி அஃபண்ட் ஆகுறாங்க எப்படி ஹர்ட் ஆகுறாங்கன்றது சத்தியமா புரியவே மாட்டுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல எஃப்ஜே வேற கேட்டான் இதெல்லாம் நீங்க வந்து கேரக்டர்ல பண்றீங்களா இல்ல கேரக்டரை தாண்டி பர்சனலா வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா சில பேர் வந்து டாஸ்க்ங்கிற பேர்ல பர்சனல் அட்டாக் பண்றாங்களாம். அது ஃபன் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல டாஸ்கை யூஸ் பண்ணி ஃபன் பண்றாங்க, அது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கேரக்டரை விட்டு வெளியே வந்து தான் பேசியிருக்காங்க. ஆனா அங்க மொட்டை கடிதாசி முழுக்க முழுக்க கேரக்டரை வச்சு மட்டும் தான் இருக்குது, அதை தான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பார்வதிக்கு அது புரிஞ்சாலுமே புரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ கடைசியாக எஃப்ஜி என்ன சொன்னா அங்க எல்லாமே கேரக்டர் மென்ஷன் பண்ணி தான் இருந்துச்சு, தர்மலிங்கம் வசந்திங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர்த்து பார்வதி அமித் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயும் இல்ல. நீங்க கேரக்டரா பேசுறதுனா இருக்கிறோம், இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அதுனா ஓகே சார். அப்புறமா பிரச்சனை என்ன பண்ணாப்ல எல்லாரையும் உட்கார வச்சு இங்க மொட்டை கடிதாசி அப்படிங்கிறது ஒரு காசிப் மேட்டர் தான், அது வந்து கேரக்டரை வச்சு தான் பண்ணிருக்காங்களே தவிர்த்து பர்சனல் அட்டாக் நடக்கவே இல்லை. பட் இதை பத்தி அமித் என்ன சொல்றாருன்ற மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அமித் வந்து சொன்னாப்ல அந்த வார்த்தை கொஞ்சம் தப்பா தான் இருந்துச்சு, பட் அதை அங்கேயே பண்ணா விட்டு போயிடலாம், இதுல எங்கேருந்து பர்சனல் அட்டாக் வந்துச்சுங்கிறது சத்தியமா எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாப்ல. அண்ட் அடுத்த பார்வதி வந்து அதுல இருந்ததே 5 பாயிண்ட் தான், 5 பாயிண்ட்டுமே என்னதான் நீங்க கார்னர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அது வரைக்குமே சீரியஸா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அடுத்த கமெடி வந்து சிரிச்சிட்டு இருக்காப்ல, எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குது. அங்க வந்து வசந்தி தர்மலிங்கம்ன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனா அதை பார்வதின்ற மாதிரி அவங்க பர்சனலா எடுத்துக்கிட்டாங்க, அது வந்து உங்களுடைய தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் சொல்லும்போது அப்ப பார்வதி சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் சீரியஸா இருக்கு, பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் வந்து சிரிச்சு பேசும்போது அது உங்களுக்கு காமெடியா தான் இருக்கு போல இருக்கு. அண்ட் அடுத்த வினோத் வந்து சொல்றாப்ல 2-3 நாளா நம்ம கலாய்ச்சிட்டு தான் இருந்தோம், இந்த டாஸ்க்லயே உங்க 2 பேருக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அமித் வந்து அதுக்கு நான் தற்கொலையே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதெல்லாம் கேட்டு பார்வதி சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்க, நான் போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். சோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் தான் பிரச்சனையான்னு சொல்லி கேட்டா வார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, அதே வார்த்தையை யார் சொல்றா அதை வச்சு தான் பிரச்சனையே இருக்குது. அதை வச்சு பிரச்சனை பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறதுமே அவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கடைசியா என்ன சொன்னாப்ல இது அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லையா, அந்த லெட்டர் அங்க பண்ணாதானே படிச்சிட்டு இருந்தோம், அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்ப பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயோ அதை நான் தனியா போய் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஃபன்னா அட்ரஸ் பண்ண சொன்னேன், அதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி பேசிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய பல்ட்டியா அடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஃபன்னுங்கிற மாதிரி மீட்டர்ல போய் இந்த டாஸ்கை யூஸ் பண்ணி பர்சனல் அட்டாக்லாம் பண்றாங்கன்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டா இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஃபன்னா சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்களா, அதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி உடைச்சு விட்டாங்கன்ற மாதிரி மாத்தின உடனே அமித்தே பயங்கரமா டென்ஷனா ஏமா நீ இதை வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கொண்டு போவேன்னு பேசிட்டு இருந்தமா, இப்போ நம்ம இப்படி பேசுறன்ற மாதிரி டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுல விக்ரம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா காமெடிங்கிறது ஒருத்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, இந்த உரிமையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உரிமையை வச்சு நான் ஒரு கேம் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒன்று விளையாடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான பித்தலாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஏன்னா ஸ்டார்டிங்ல 2 பேரையும் வச்சு கலாய்க்கும் போது பண்ணுங்க பண்ணுங்க ஜாலியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அதுக்கு நடிக்கலாம் செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதை வச்சு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பயங்கரமான ஃபன் கண்டென்ட்லாம் பண்ண தான் செய்வாங்க. அது மூலியமா வந்து போர்ட்லலாம் எழுதி போட்டாங்க, அதனால தான் மொட்டை கடிதாசி வரைக்கும் வந்து நின்றுருக்கு. இதை ஸ்டார்டிங்லேயே அவங்க நிப்பாட்டி இருந்தாங்க அப்படின்னா
அப்படின்னா அதுக்கப்புறம் அது யாருமே கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உரிமையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் அதே விஷயத்தை எடுத்து வச்சு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா. அதை தான் பித்தலாட்டன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. இந்த உரிமையை கொடுத்துட்டு நல்லா அவங்க என்ஜாய் பண்றாங்க, பண்ணிட்டு திடீர்னு அதை பறிக்கிறதுன்னு இருக்குது. இந்த பிரச்சனையில யார் கடுப்பானாங்களோ இல்லையோ அமித் வந்து பயங்கரமா கடுப்பாயிட்டாப்ல. ஏன்னா இது முழுக்க முழுக்க இந்த டாஸ்க்ல பண்ண ஒரு பிளே தான். ஒரு பக்கம் தர்மலிங்கம் வசந்தி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு தான் அந்த மனுஷன் சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாப்ல. அது மூலியமா தான் இந்த மொட்டை கடுதாசி வந்துச்சு, பேசினாங்க, ஃபன்னா முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே விட்டுருந்தா அது ஒரு ஃபன் டாஸ்கா முடிஞ்சிருக்கும். ஆனா அதை எடுத்து பார்வதி இவ்வளவு பெரிய சீனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அமித்துக்கு என்ன டவுட் வந்துருச்சுன்னா, இது உண்மையிலே வந்து கேரக்டர்ல பண்ண ஒரு ரோலா தான் வெளியே போய் சேருமா, இல்ல பார்வதி பண்ணதுல நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணோம் அதுல இப்படி நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பயந்து அந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்க பாருங்க பார்வதி, நீங்க என்னுடைய ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டீங்க, நீங்க எனக்கு பிட்ரே பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கே விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்சாப்புல சொல்லிட்டு போயிட்டாப்ல. சோ வழக்கம் போல நம்ம பார்வதி அதே சோப்பால அதே பொசிஷன்ல போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் சென்சிட்டிவ் தானே, அன்னைக்கு அரோரா சொல்லும்போது அவளுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தானே எனக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏமா நீ அரோராவை அக்யூஸ் பண்ண பார்த்தியா, அது டைரக்ட் அக்யூஸ். ஆனா இது வந்து கேரக்டர்ல நீங்க பண்ண ரோலை வச்சு பண்ண மொட்டை கடுதாச்சு. ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, இது கூட புரியாம எப்படி தற்கொலை மாதிரி பேசிட்டு இருக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்பயுமே வார்டனை கார்னர் பண்ற மாதிரி தான் எல்லா பாயிண்ட்ஸுமே இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபன் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி அவங்க ஃபன் பண்றாங்க, அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தத்துல பார்வதியே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல இந்த ஃபன் டாஸ்கை மீறி அவங்க வந்து பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ டாஸ்க்ல அவங்க ஃபன் மீறி வராங்க, அதை வந்து அட்ரஸ் பண்ணுங்கன்ற மாதிரி நான் பிரின்சிபல்ட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. லைக் வார்டனை பாயிண்ட் பண்ணி தான் அது வந்து ஸ்டூடண்ட்ஸை வார்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா. அண்ட் இவ்வளவு நேரம் பார்வதி பயங்கரமான உப்பாரெல்லாம் வச்சிருந்தாங்க, கட் பண்ணி ஓபன் பண்ணா ஊ அப்படின்னு சொல்லி ஊழ விட்டு வராங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு சக்காலத்தி டான்ஸ் ஒன்று பிராக்டிஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த டான்ஸை வந்து ஆடிட்டு இருக்காங்க. நடுவில் கமுடினை விட்டுட்டு ஒரு பக்கம் அரோரா இன்னொரு பக்கம் பார்வதி, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாரு சமையல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அமித் வந்து நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எரிஞ்சாலும் விக்ரம் வந்து உட்காருங்க, நாங்க பார்வதியை சமைக்க வைக்க தானே இவ்வளவு பாடுபடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டாப்ல. அப்ப பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜேக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு, என் கூட இன்னொரு ஆள் கொடுங்க, நான் சேர்த்து சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாருமே வரதுக்கு ரெடியா இல்லை. அவ பிரஜன் வந்து அமித்துக்கிட்டே கேளுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகேன்னு இவங்க அமித்துக்கிட்ட கேட்டா, இங்க பாரு பார்வதி, எல்லாரும் ஃபன்னா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்கன்றதுனால நானும் சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு பயங்கரமா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்பயும் மூஞ்சி அடிச்சாப்ல சொல்லி விட்டாப்ல. ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் இப்படி இருக்கேன், ஆனா ஐ அம் ரியலி நாட் ஓகே. அதுக்கப்புறம் பார்வதி என்னால தனியாலாம் மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஆள் கூட வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாங்க. அப்ப அமித் வந்து பிரஜன் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல்லா நானும் என்னுடைய பாய்ஸும் சேர்ந்து ஃபன்னா நாங்க எல்லாருமே சமைச்சுக்கிறோம், நாங்களே வெசல் வாஷிங் பண்ணிக்கிறோம், எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறோம், அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டாப்ல. அப்ப கூட பார்வதி சம்பந்தம் இல்லாம அப்படி பண்ணா ரூல் பிரேக் ஆயிருமே, அப்படிலாம் சமைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றதுல முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி எஃப்ஜே போய் தூங்கிட்டான் பாத்தீங்களா, அப்ப கமர்தீனோட சேர்ந்து தான் எல்லா வேலையும் பார்த்திருப்பாங்க, அப்ப தெரியலையாமா ரூல் பிரேக்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இவங்கெல்லாம் போய் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது ரூல் பிரேக்கா. ஏன்னா அங்க அமித் சமைக்க கூடாது அவ்வளவு பேச்சு பேசிட்டார்ல, மறுபடியும் அவர் எதுக்கு வந்து சமைக்கிறாரு, என் கூட சேர்ந்து சமைக்க மாட்டேன்னு சொன்னவர் அவர் தனியா ஒரு பாய்ஸோட சமைப்பாரா அப்படிங்கறத உள்ள வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்கன்றது நல்லா தெரியுது. எஃப்ஜேவே கேட்கறான், அன்னைக்கு கமர்தீன் சமைச்சானமா அது மட்டும் ஓகேவான்னு கேட்டா பிக் பாஸ் என்ன சொல்லிருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சமைக்கணும்னு சொல்லிருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் தான் சமைக்கணும், அதை மீறினா ரூல் பிரேக்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. யார் பண்ணணும் தெளிவா சொல்லிருக்காங்க கரஸ்பாண்டன்ட், நானும் அசிஸ்டன்ட் வார்டன் தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே பார்வதி போயிட்டு பிரஜன் தான் பிரின்சிபல் அப்படிங்கிறதுனால பிரஜன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பிரஜன் என்ன சொன்னார்னா, இது பிக் பாஸ் கொடுத்ததுமா, நீ பிக் பாஸ் கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நீங்க தானே பிரின்சிபல், உங்ககிட்ட தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்ச உடனே பிரஜன் பழைய பேப்பர் ரவுடி ஃபார்முக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரு இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வெறியாகி வெளியே வந்தாப்புல. பின்னாடி பொண்டாடி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டோனை கம்மி பண்ணி பேசுங்க, அப்படி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியெல்லாம் அனுப்பல. அண்ட் கனியுமே வந்து சொல்லி பார்த்தாங்க, இங்க பாரு அவங்க தான் சேர்ந்து சமைக்கிறன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் போய் வெசல் வாஷ் பண்றேன், நீங்க சமைச்சுக்கோங்க என்னமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்துல போட வேண்டிய சோப்பு எல்லாத்தையும் மூஞ்சில எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுப்பாய் பாத்திரத்தான் தூக்கி எரிஞ்சிட்டு அதே சோஃபால அதே பொசிஷன்ல படுத்து அதே மாதிரி ஒப்பாரி வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆக மொத்தத்தில் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நீயா சமைச்சிக்குமான்னு சொன்னா அதுவும் பிரச்சனை, நாங்களாம் செஞ்சு சமைச்சிக்கிட்டுமா சொன்னா அதுவும் பிரச்சனை, சரி வெசல் வாஷ் மட்டும் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுவும் பிரச்சனைன்ற மாதிரி எல்லாத்துக்குமே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அண்ட் போய் ஒப்பாரி வச்சிருந்தாங்க. அண்ட் வினோத் போய் ஏதோ சமாதானம் படுத்திருப்பார் போல இருக்கு. சரி ஓகே நானே சமைக்கிறேன், யாராச்சும் ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்குமே FJ யாராச்சும் ஒருத்தங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீ சமைச்சா அது மட்டும் ரூல் பிரேக்ல வராதா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தா விக்ரம் சொல்லியிருப்பார் போல இருக்கு, இதோட 3வது தடவை போய் அழுகுறா, போய் அழுவிட்டு யாரும் போய் கன்சோல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கு சபரி வந்து மச்சான் ஏன்டா அந்த மாதிரிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு தடவை அழுதா 2 தடவை அழுதா பரவாயில்ல மச்சான், இன்னைக்கு மட்டுமே 3 தடவை டிசிமிஷனா அழுகுறாடா, அப்போ ஒரு டவுட் கூட வராதா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் கேட்டுருக்காப்ல. ஒருத்தவங்க 3 தடவை அழுதுருக்காங்க இன்னைக்கு ஒரு நாளையில 3 தடவை வித்தியாசமான ரீசனுக்கு அழுகுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பார்வதியின் பிரச்சனை 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 அப்படிங்கிற மாதிரியே ஓடி போச்சு. ஆனா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சு பார்வதி பக்கம் நியாயம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அம்புட்டும் அநியாயம் தான் குமிஞ்சு குமிஞ்சு கிடக்குதுன்ற மாதிரி இருக்கு. காலையில ஒரு சாரி எடுத்து ஒளிச்சு வச்சாங்க, அதுக்கு ஒரு ஒப்பாரி, மொட்டை கடுதாசி எழுதி போட்டாங்க, அதுக்கு ஒரு ஒப்பாரி, சமைக்க சொன்னாங்க, அதுக்கு ஒரு ஒப்பாரி, நாங்கெல்லாம் சேர்ந்து சமைச்சுக்கிட்டுமான்னு கேட்டா அதுக்கும் ஒப்பாரிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒப்பாரி மட்டுமே வச்சிருந்தாங்க. அநேகமா பழைய பார்வதி ஐ எம் பேக்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆக மொத்தத்தில் விஜய் பார்வதி போய் ஒப்பாரி பார்வதியா மாறிட்டு வராங்க. ஸோ பார்வதி பண்ண சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நேற்று லைவ்ல பாத்தீங்கன்னா திவ்யாலாம் பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதை எடுத்து வீக்கெண்ட் எபிசோட்லயே பேசுற அளவுக்குலாம் பண்ணிருக்காங்க. பட் அதை ஏன் ஒன்னொரு எபிசோட்ல டெலிகாஸ்டே பண்ணல அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. அண்ட் அதை பத்தி ஹரி வந்து ஜோன் மேக்ல ஒரு வீடியோவா போட்டிருக்காப்ல, அதை போய் பாருங்க, கிளியரா பயங்கரமா சூப்பரா சொல்லியிருக்காரு. அண்ட் அதை ஒன்னொரு எபிசோட்ல போட்டுட்டு இந்த கிரிஞ்சி வியானா பண்ற கண்டென்ட்லாம் தூக்கியிருந்தா கூட இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தூக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இல்லை டீடைல் வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹரிஜி பயங்கரமா போட்டுருக்காப்ல ஜோன் மேக்ல. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோட லிங்க் கூட நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் வந்து சேரும். ஸோ வீடியோ மச் போற வீடியோட போற ரிவ்யூவோட போற ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.